ஒரு நாள் இது வீட்டில் நடந்தது. ஒரு போஸ்ட்மேன் ஒருத்தர் வெளியே வந்தார். வந்து ஏதோ கொடுக்க வந்திருக்காரு. என் பொண்ணு வந்து அந்த படிக்கட்டில் நாய்க்குட்டியோடு ஏதோ விளாண்டுட்டு பார்த்துட்டு இருந்தான். அவர் கூப்பிட்ருக்காரு. இவங்க கவனிக்கலை, போகலை. கூப்பிட்டது காதில் விழலையா என்னன்னு தெரியல, போகலை. ஹி காட் ஆங்க்ரி வித் ஹர். அவகிட்ட யாருமே கோவப்பட்டு, அவளே கொஞ்சம் சாஃப்டான பர்சன் தான், கோவப்படுறதுக்கு வச்சுக்கவே மாட்டா. ஸோ அவர் ஏதோ திட்டார் போல் இருக்கு. அவர் வந்து சொல்லிட்டாரு. அவள் வந்து வந்துட்டு சொன்னா, அம்மா அந்த போஸ்ட்மேன் என்ன திட்டினாரு அப்படின்னு. ஏம்மா திட்டினாரு அப்படின்னு கேட்டேன். இல்லை கூப்பிட்ருக்காரு, நான் கவனிக்கல. ஸோ அப்போ நான் சொன்னேன், எனக்கு உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே குட் அப்படின்னு இருந்தது. யா, பிகாஸ் நாளைக்கு நீ வெளியே போனால் இதானே நடக்கும். நீ வந்து எங்கள் கூட நடந்து வர்றது வரைக்கும் ஓகே, இல்லைன்னா வெளியே போனால் இதானே நடக்கும். அண்ட் ஒன்றை மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் இதானே நடக்குது. அதுக்காக உனக்கு நடக்கணும்னு இல்லை, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு ஹேண்டில் இட். அதுதான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் நடக்குது அதனால என்னையும் எல்லாரும் திட்டட்டும் அப்படி கிடையாது, அந்த ஆட்டிடியூட் கிடையாது. யூ லேர்ன் லைஃப் ஆஸ் இட் இஸ், ஆஸ் அன் இண்டிவிஜுவல். ஸோ அவங்க திட்டினாங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீ சொல்லியிருக்கலாம். லைக் ஏன் திட்டினீங்க, நான் கவனிக்கல அப்படி சொல்லியிருக்கலாம். ஸோ அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம பிள்ளைங்க வளரணும்னு நான் நினைப்பேன். உங்கள் பசங்களுக்கு let me talk about Tendril itself. I think she also wanted to get into direction or acting whatsoever. இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன தென்றலுக்கு ஆகணும், டைரக்ஷனா ஆக்டிங்கா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இதில் வந்து எனக்கு பெரிய கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கு. ஆமாம். ஓ, கருத்து வேறுபாடுனா நான் என்ன சொல்ல வரேன், ஷீ இஸ் ஆர் சைல்டு, ஷீ இஸ் பார்ன் டு த டூ ஆஃப் அஸ். என்னோட ஜீனும் அவள்கிட்ட இருக்கும்ல. வை ஷுட் ஷி ஒன்லி பிகம் அ டைரக்டர்? ஸோ நானும் கிளியராக இருக்கேன், அவருமே அதை ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. வெரி கிளியர். அவங்களுக்கு எந்த லைனில் போகணுமோ அதில் தே ஃப்ரீ டு டூ இட். ஓகே, தே நீட் நாட் நெசசரிலி பி இன் த ஃபில்ம். ஓகே, இந்த ப்ரெஷரை வந்து we are not there to put it on their heads at all. I'm very clear about it. Okay, இதில் இருந்தால் நல்லது, இல்லைனாலும் நல்லது, இன்னும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணக்கூடாது. அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இது இந்த ஃபீல்ட்லாம் இல்லை. இப்போது இஃப் யூ லுக் அட் ஒரு ஐஜி, ஒரு கலெக்டர் அப்படி பார்ப்போமே, இந்த ஃபீல்டே வேண்டாம், அந்த மாதிரி பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் வந்து இவர் வீட்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கலெக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஐஜிலாம் வணக்கம் வச்சுருவாங்க. அந்த குழந்தை சின்னதுலேருந்தே அது என்ன பார்த்து வளருது, அப்பாவை பார்க்குறாங்க, வணக்கம் வச்சிடுறாங்க. எல்லாரும் வந்தாங்கன்னா பொட்டி தூக்கிட்டு போகிறாங்க, ஏதோ ஒன்று பார்த்து வளர்கிறாங்களா? அது வளரும்போதே இந்த குழந்தை இந்த வீட்டில் பிறந்த ஒரே காரணத்தால், இவருக்கு பிறந்த அந்த பர்சனுக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைய வாங்கன்னுவாங்க, போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அதை பார்த்து வளர்ந்து அந்த குழந்தைக்கு தனக்கு எல்லாருமே மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு ஃபீலிங் வரும். அது ரொம்ப தப்பான ஃபீலிங். ஏன் கொடுக்கணும்? அது குழந்தை தானே.